ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। गीता ध्यान श्लोकम படிக்கலாம். ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भगवद्गीते நம்ம இப்போ 12வது ஸ்லோகத்துல படிக்கலாம். 12, 13, 14, 15 படிப்போம். சேர்ந்து படிக்கலாம். यदादित्यगतं तेजः जगद्भासयतेऽखिलं यच्चन्द्रमसि यच्चाग्नौ तत्तेजो विद्धि मामकम् गामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा पुष्णामि चौषधी सर्वाः सोमो भूत्वा रसात्मकः अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधं सर्वस्य चाहं हृदि सन्निविष्टः मत्तः स्मृतिर्ज्ञानमपोहनं च वेदैश्च सर्वैः अहमेव वेद्यः वेदान्तकृद्वेद विदेव चाहम्. ओके, சரி. இப்போ எப்படி கனெக்ஷன்னா, ஞான சக்ஷுஷக பஷ்யந்தி, ஞான கண்களை உடையவர்கள் பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள்? தத்தாம பரமம் மம, என்னுடைய பரமமான சொரூபத்தை பார்க்கிறார்கள். தாமம்னா என்னது? சொரூபம், சைத்தன்ய சொரூபம். என்னுடைய சுத்த சைத்தன்ய சொரூபத்தை ஞானக்கண் உடையவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ஞானக்கண் எப்படி வந்தது? குரு மூலமாக, குரு சாஸ்திர உபதேசத்து மூலமாக வந்தது. சரி, இந்த அப்படி அவர்கள் தங்களுக்குள் கண்ட அந்த சைத்தன்ய சொரூபம் எப்படிப்பட்டது? அதனுடைய சொரூபம் எப்படிப்பட்டது? ரொம்ப குட்டியா சைத்தன்யம் அப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி இல்லை. அதுதான் பாருங்க, மொத்த உலகமும் அதுவே தான் வியாபித்திருக்கு, அதுவாகவே தான் இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் எத் ஆதித்யகதம் தேஜக, சூரியனில் எந்த ஒளி ஒளிர்கின்றதோ அது என்ன பண்ணுறது? ஜெகத் பாசேத், இந்த உலகத்தையே ஒளிர்விக்கின்ற ஒளியை உடைய சூரியனுடைய ஒளி என்னுடையது. அதற்கு ஒளி கொடுப்பது நான், அது என்னுடையது. சந்திரமசி, அது போலவே என்ன, சந்திரனிலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒளியும் என்னுடையது. அக்னவ், அக்னியும். இப்படி இது சைத்தன்ய சொரூபம்னு சொல்றதுனால நமக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னா, நமக்கு சைத்தன்யம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒளிதான் தெரியுது. இப்ப இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஒளி எது? சூரியனுடையது. அப்ப அதுக்கே இதுதான் சப்ளை பண்ணுதான். அப்படி அர்த்தம். அதையும் இது வியாபித்திருக்கு, சந்திரனிலும் வியாபித்திருக்கு. அப்புறம் நம்ம பயன்படுத்தி நமக்கு தெரிந்த ஒளிதான் இவ்வளவுதானே. அப்புறம் நெருப்பு, இந்த ஒளிதான் தெரியும். அதுவே அதனுடைய தன்மையே ஒளி. சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் நம்ம அக்னி, எதுல வேணா இருக்கக்கூடிய அக்னி. அதுவே ஒளிர்வதற்கு யார் ஒளி கொடுப்பது அப்படின்னா அதனுடைய சொரூபமே நான் தான். அப்போ இது சைத்தன்ய சொரூபம் பாருங்க. மற்றதெல்லாம் என்னது? மற்ற ஒளிலாம் ஒளிரும், நன்றாக ஒளிரும், இல்லைன்னா கம்மியாகும். ஆனா சுத்த சைத்தன்யம் எப்படி? பரமம் தாம, எந்தவித மாறுதலும் அற்று ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. அப்ப அனைத்துக்கும் நான் சொரூபமாக இருக்கிறேன். சைத்தன்ய சொரூபம்ன்றதை நம்ம இதை புரிந்து கொள்ளணும்.
நமக்குள்ளேயும், அப்போ நமக்குள்ளேயும் இருக்காரு. அத எப்படி சொல்றாரு? சரி, அங்க சந்திரன், சூரியன், அக்னி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இந்த பூமியிலும் எங்கும் நான் வியாபித்து நான் தான் அனைத்து உயிர்களையும் தாரையாமி தாங்குகின்றேன். எப்படி? ஔஷதி, பயிர் வகைகள், எல்லா விதமான செடி கொடிகள், பயிர் வகைகள் அத்தனையும் அது உணவுப் பொருளாக மாறுவதற்கு, அது உணவாவதற்கு நான் தான் சக்தியை அளிக்கின்றேன். எப்படி அது? சோமம் பூத்வா ரசாத்மக. அதுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் மூட்ட சத்துக்களையும் சோமோ பூத்வா, சந்திரனுடைய ஒளி, அந்த ஒளி கதிர்கள் பாய்ந்து அதன் மூலமாக நான் தான் அதற்கு சக்தி அளிக்கிறேன். அப்புறம் அதை என்ன பண்றாங்க? எல்லா ஜீவராசிகளும் சாப்பிடுறாங்க. அப்ப அனைத்து ஜீவராசிகளும் அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த உணவை ஜெரிக்கின்ற சக்தியாக இருக்கின்ற வைஸ்வானர பூத்வா, நானே அந்த செரிமான சக்தியாக இருக்கிறேன். ஜாட்டராக்னி, வைஸ்வானராக இருந்து கொண்டு பிராணினாம் தேகம் ஆசிரித்தக, அந்த பிராணிகளுடைய தேகத்தில் இருந்து கொண்டு நானே செரிமானம் செய்கிறேன். அப்படின்னா அவர்களுடைய உயிரும் அவர்களுடைய இருப்புத்தன்மைக்கும் நானே காரணமாக இருக்கின்றேன். கேக்குது இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே, நானே இருப்புத்தன்மையாக இருக்கின்றேன். அதுக்கப்புறம் எப்படி அது? பிராணன் அப்பானோட சேர்ந்து வைஸ்வானர் அக்னி, ஜாடர் அக்னியாக இருந்து கொண்டு செரிமானம் செய்து அவர்களுடைய இருப்புத்தன்மைக்கும் நானே காரணமாக இருக்கிறேன். எப்படி? எந்த மாதிரியான உணவு எல்லாம் உட்கொள்கிறாங்க? 4 விதமான உணவுகள், 4 வகையான, அந்த 4 வகையில கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரியில 100கணக்கான உணவு இருக்கும். அந்த 4 வகையான கேட்டகரியில் இருக்கக்கூடிய உணவுகளையும் நானே செரிமானம் செய்கிறேன். அதோட அவ்வளவுதானா? உடல் மட்டும்தானா? இந்த உணவு உடல் மனம் இவ்வளவுதானா? அப்படி கிடையாது. இந்த உடல் மனதோடு சேர்ந்து உள்ளிருக்கின்ற சர்வசிய ச அகம் ஹிருதி சன்னிவிஷ்டக, அவருடைய இருதயத்திலும் நானே வீட்டிருக்கின்றேன். ஹிருதி அனைவருடைய, சர்வசியன்னு சொன்னாரு, மனிதர்கள் மட்டும், மனுஷகன்னு சொல்லல, எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்துக்குள்ளும் நானே இருக்கின்றேன். அவர்களுக்குள்ள இருந்து கொண்டு என்ன பண்ற? என்னிடம் இருந்துதான் அவர்களுக்கு ஸ்மிருதி, ஞானம், அப்போகனம். ஸ்மிருதி நினைவு, ஞானம், ஞானேந்திரியங்கள் மூலமாக பெறுகின்ற உலக அறிவிலிருந்து எல்லா அறிவும், ஞானமும், மறதியும் என்னிடமிருந்தே உண்டாகின்றது, தோன்றுகின்றது அவர்களுக்கு. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? வேதைஷ்ட சர்வை அகமே வேத்தியக, வேதத்தின் மூலமாக அறியப்பட வேண்டியவன் நானே. வேதத்தினுடைய கருப்பொருளாக இருப்பது என்ன? நானே. அது வேதத்தினுடைய கர்ம காண்டமாக இருக்கட்டும், உபாசனா காண்டமா இருக்கட்டும், ஞான காண்டமாக இருக்கட்டும், எல்லாமே எதற்காக? என்னை அறிவதற்கு. கர்ம காண்டம், ஞான காண்டம் மூலமாக, கர்ம காண்டம், உபாசனா காண்டம் மூலமாக அந்த இறைவனுடைய சொரூபத்தை அறிகின்ற பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற அதற்கான தகுதியை கொடுக்கிறார். மன தூய்மையும் மன ஒருமுனைப்பாடும். ஞான காண்டம் மூலமாக அந்த சொரூப ஞானத்தையே கொடுக்கிறார். அதனால வேதத்தின் மூலமாக அறியப்பட வேண்டியவன் நானே. வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா நான் தான் அது. வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம், அந்த என் சொரூபத்தை வழங்குகின்ற வேதாந்தம், அந்த வேதாந்த ஞானம், அதையும் நானே குருவாக இருந்து உருவாக்குகின்றேன். ஒரு சீடனிடம் என் சொரூபத்தை பற்றிய ஞானத்தை உபதேசிக்கின்ற வேதாந்த அறிவையும், வேதாந்த கிருத், அதையும் நானே உருவாக்குகின்றேன். வேதாந்த கிருத். இப்படி எல்லாமாகவும் தானாவே இருக்காரு. அப்புறம் என்ன? அந்த உபதேசத்தின் மூலமாக எதை அறிகிறாரு? அவன் சொரூபத்தை, என் சொரூபத்தை அறிகின்ற வேத வித்து, அந்த ஞானியும் நானே. இப்படி கம்ப்ளீட்டா முழுக்க இறைவன் மட்டுமே. இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாம வேதாந்த மாணவர்கள், வேதாந்த படிக்கின்றவர்கள் எல்லா இடத்திலுமே நம்ம ஈஸ்வரனை பார்க்கின்ற தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இங்க நம்மளுடைய சாதனை என்னவா இருக்கணும்? இப்போ இங்க என்ன சொல்ல வர்றாரு? அவர் என்ன சும்மா பேச்சுக்கு சொல்றாரா? நான் தான் சொல்றாரு. எல்லாத்துக்குள்ளயும் நான் தான் இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ எதை பார்த்தாலும்
ஏன்னா இதனுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் எல்லாமே. சூரியன், சந்திரன், அக்னி, பயிர்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் வெவ்வேறு விதமான ஜீவராசிகளா இருக்கு. அப்ப எதை பார்த்தாலும் நம்ம அதனுடைய வடிவங்கள், அந்த உபாதி, அதை பார்க்கறத விட்டுட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சுரூபத்தை பார்க்கின்ற தன்மை வேண்டும் நமக்கு. யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அப்ப என்ன இருக்கணும், நம்ம அந்த நேம் அண்ட் ஃபார்ம் அதை விட்டுறணும். பெயர் வடிவம் அதுல போக்கஸ் பண்றது இல்ல. நம்முடைய கவனம் அதுல இல்லாம அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சுரூபம், அந்த இறை சுரூபத்தை பார்ப்பது, சைத்தன்ய சுரூபத்தை பார்க்கின்ற தன்மை. எனக்குள்ளும் இருக்கின்ற அதே சைத்தன்ய சுரூபம் தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்றது. அப்போ நான் பழகுகின்ற, என் கூட தொடர்பில் இருக்கின்ற அத்தனை பேரிடமும் அதே சைத்தன்ய சுரூபம் தான் இருக்கு. இப்ப நம்மளுடைய பார்வை எப்படி மாறணும்? இந்த மாதிரி ஆழ்ந்த பார்வை கொண்டதாக மாற வேண்டும். இப்படி மாறும்போது என்ன ஆகும்? நம்ம மனது எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போகும் பாருங்க. அன்றாடம் இருக்கிற, என்ன சொல்றது, அன்றாடம் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள், மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டிஸ், அதை பார்க்கறது, இந்த தன்மையெல்லாம் போயிடும். இந்த தன்மையெல்லாம் போயிட்டு எல்லா இடத்துலையுமே இறை சுரூபத்தை பார்க்கின்ற நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. நம்ம மைண்ட் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய மனதும் பாதிக்கப்படாமல் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் யார் என்ன பண்ணாலும் சரி, நம்மளுடைய விஷன், நம்மளுடைய பார்வை, பகவான் இங்க சொன்னது போல எல்லாமும் நானே தான். அதை இதை விட டைரக்டா யாரும் சொல்ல முடியாதுல்ல. இவ்வளவு வெளிப்படையா இங்க கீதையில சொன்ன மாதிரி இவ்வளவு தெளிவா சொல்றாரு, எல்லாமே நானே தான் அப்படி. சரி, இதுதான் இதனுடைய விஷயம். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நம்ம உபாதின்னு சொல்கின்ற பெயர் வடிவம், அந்த பெயர் வடிவத்தை கடந்து உள்ளிருக்கின்ற சைத்தன்ய சொரூபம், அந்த இறை நினைவு நமக்கு வர வேண்டும். இது நினைவுன்னு கூட சொல்லக்கூடாதுல்ல, உணர்வு. அந்த உணர்வு இயல்பாக வந்துடணும். இந்த இந்த ஸ்லோகங்களை படிக்கிறதுனுடைய பயன் அதுதான். அதாவது என்னன்னா, இதை படிச்சா வந்துடாது, இதை படிக்கிறதுனுடைய பயன். எதுக்கு இதை படிக்கிறோம்னா, இந்த பார்வை வரணும்ன்றதுக்காக இந்த பார்வையை நாம வளர்த்து கொள்ளணும். சரி, இப்படி அனைத்துமாகவும் இருக்கின்ற அந்த சைத்தன்யம் இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த சைத்தன்யத்தை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இந்த உலகத்துல ஏதோ ஒன்றோட தொடர்பு படுத்தி சொன்னார். சூரியனோட தொடர்பு பத்தி சொன்னார், சந்திரனோட தொடர்பு பத்தி சொன்னார், அக்னியினுடைய தொடர்பு படுத்தி சொன்னாரு, சர்வசிய ஹிருதி இங்க இருக்கின்ற எல்லா ஜீவனோட தொடர்பு படுத்தி சொன்னார் இல்லையா? இப்ப என்ன பண்றாரு, இப்படி எல்லாம் சொன்னத ரெண்டா குறைக்கிறார். நம்ம ஈஸி இல்ல, அப்போ இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றார். அவன் அந்த ரெண்டையும் சொல்லி அந்த ரெண்டையும் கடந்து இருப்பது யாரு? அதுவும் நான். அதை இப்ப சொல்ல போறாரு, நம்ம படிக்கலாம். அடுத்த ஸ்லோகம். द्वाविमौ पुरुषौ लोके द्वाविमौ पुरुषौ लोके द्वाविमौ पुरुषौ लोके द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षरश्चाक्षर एव च क्षरश्चाक्षर एव च क्षरश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि क्षरः सर्वाणि भूतानि क्षरः सर्वाणि भूतानि क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते कूटस्थोऽक्षर उच्यते कूटस्थोऽक्षर उच्यते कूटस्थोऽक्षर उच्यते द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते. ஓகே, இப்ப நம்ம பார்த்து வந்து என்ன சொன்னோம்னா, நம்ம விபூதி, பகவானுடைய விபூதி, அவருடைய பல்வேறு வடிவங்கள் இல்லையா? அப்புறம் குளோரிஸ், அவருடைய புகழ், ரெண்டும் அர்த்தமும் இருக்கு.
இப்போ என்ன பல்வேறு வடிவங்கள் எல்லாமே பகவானாகவே இருக்காரு, எல்லாமே அவராகவே இருக்காரு அப்படின்னா அர்த்தம். அப்படின்னா எல்லாம்ன்றது இங்க அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன் அர்த்தம். எல்லாம் என்பது சரி. இப்படி இது மண்ணால ஆன அனைத்து மண்பாண்டங்களும் அனைத்துமே எதனால ஆயிருக்கு? மண்ணால் ஆயிருக்கு. அப்போ ஒரு கிளாஸ் குவளை எடுத்தாலும் சரி, பானை எடுத்தாலும் சரி, ஜாடி எடுத்தாலும் சரி, பல்வேறு விதமான வடிவங்கள் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாத்திர பண்டங்களும் என்னது? மண்ணுதான். மண்ணு தானே. அப்ப என்ன சொல்லலாம்? அப்ப பாருங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க. இது ரொம்ப 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 சட்டிலான, சூக்ஷமான, டீப்பான, ஆழ்ந்த கருத்து இது. இங்கு இங்கு இருக்கின்ற எல்லா வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் தனித்துவமான இருப்புத்தன்மை என்பது கிடையாது. எல்லாமே என்னது? அந்த தனித்துவமாக நாம கருதுகின்ற, தனித்துவமாக நாம கருதுகின்ற, பார்க்கின்ற அத்தனை வடிவங்களுக்கும் பெயர்களும் உண்மையிலே தனித்துவமான இருப்புத்தன்மை கிடையாது. நம்ம பார்வைக்கு இருக்கு. உண்மையிலேயே அத்தனையுமே என்னது? மண்ணுதான். அபின்ன நிமித்த உபாதான காரணம் சொன்னோம்ல, அந்த மண்ணே தான் எல்லாமாகவும் இருக்குல்ல. மண்பானைகளுக்கு எல்லாம் மண்ணே தான் இருக்கு. சரி, இந்த ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அபின்ன நிமித்த உபாதான காரணம் இந்த உலகத்துக்கு எல்லாமே. ஞாபகம் இருக்குங்களா இந்த வார்த்தைலாம்? மண்ணு, மண்பாண்டங்கள் ஃபுல்லா. அந்த மண்பாண்டங்கள் எத்தனை வடிவங்கள்ல சிறியதுல ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய சைஸ் வேணா இருக்கலாம். அத்தனை மண்பாண்டங்களுமே அந்த வடிவங்களும் அதனுடைய பெயர்களும் என்னது? வடிவங்களும் பெயர்களும் அதற்கு என்று தனியாக ஒரு இருப்புத்தன்மை இருக்கா? எக்ஸிஸ்டன்ஸ், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸா இருக்காது. மண்ணை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ மத்த அந்த வடிவங்கள் பெயர்கள்லாம் என்னது? அந்த மண்ணு மேல அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன், கற்பிக்கப்பட்டுள்ளது. இது புரிஞ்சா புரிஞ்சுது, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். இது இந்த வடிவங்கள் எல்லாம் என்னது? கற்பிக்கப்பட்டுள்ளது. ஜஸ்ட் வெவ்வேறு வடிவங்கள்ல அந்த கற்பனைக்கு தகுந்தது போல அந்த குயவன் வெவ்வேறு வடிவங்களை மாத்துறான். வடிவங்களை தான் உருவாக்குறாங்க தவிர நம்மளுடைய பார்வைக்கு என்னது? மூலம் என்னது? ஒன்றுதான். அப்ப அந்த வடிவங்கள் என்பதற்கு தனித்துவமான இருப்புத்தன்மை இல்லை. இது புரியுதுங்களா? அது தனித்துவமான இருப்புத்தன்மை இல்லைன்னா மண்ணை எடுத்துட்டா அந்த 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 வடிவமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பானையே கிடையாது. அப்போ அது எந்த வடிவங்கள்ல இருந்தாலும், எந்த பெயர் கொண்டு இருந்தாலும் அது அத்தனையுமே மண்ணு. அந்த வடிவங்கள் பெயர்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டுள்ளது. அது போல இங்க ஆதித்ய, சந்திரன், அக்னி, பயிர்கள், நம்மளுடைய வைஸ்வானன், ஜீவன், இப்படி மொத்தமா என்ன சொன்னாலும் எல்லாமே என்னது? சைத்தன்யம். சைத்தன்யம் அதிஷ்டானம், அதுதான் ஆதாரமாக இருக்கு. அந்த அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த சைத்தன்யத்தின் மேல இத்தனையும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. சைத்தன்யத்தை எடுத்துட்டா இது எதுவுமே கிடையாது. அப்போ இது அத்தனையுமே சைத்தன்யம் தான். இது புரியுதுங்களா? இதுதான் விபூதி. விபூதினா விவிதம் பவதினா ஒன்றே பலவாக நமக்கு தோன்றுகின்றது. அப்படின்னா அந்த ஒன்றே தான் எல்லாமே, அனைத்தும் ஒன்றுதான். ஆனா நம்ம பார்ப்பதற்கு வெவ்வேறு வெவ்வேறு விதமான விஷயங்கள் போன்று தோன்றுகின்றது. அந்த பேதங்கள் அத்தனையும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. சூப்பர் இம்போசிஷன், சூப்பர் இம்போஸ்ட். எது மேல? அதிஷ்டானத்து மேல. இந்த பானை மண் உதாரணமும் இந்த உலகம் இப்ப சொன்ன பகவான் சொன்ன அத்தனையும் சைத்தன்யமும், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். உருவகம் மாத்தி மாத்தி பக்கத்துல பக்கத்துல வச்சு இது ஈஸியா புரிஞ்சிடும். புரியலன்னா புரியாதுதான். இனி எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதான். புரிஞ்சுதான் இப்பயே புரிஞ்சிடும். என்ன சொன்னது? வடிவங்கள், பெயர்கள், மூலப்பொருள் என்ன? மண்ணு. அது போல இந்த பிரபஞ்சம்னு சொல்ற அத்தனை பேதங்களும் எதனுடைய வெவ்வேறு வெவ்வேறு வடிவங்களாக நமக்கு காட்சி கொடுக்கிறது? சைத்தன்ய ஸ்வரூபம், சைத்தன்யம். தத் தாம பரமம் மமான்னு சொன்னார் இல்லையா? அதுதான் இங்க. சரி, இப்போ அதை இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படி எண்ணற்ற இன்ஃபினிட்டா இருக்கிறது இல்லையா? இதுல ரெண்டு விஷயத்த முக்கியமா எடுத்துக்கிறார். இமோ துவவ் ஏவ, இந்த ரெண்டு புருஷர்கள் பா. யார் இந்த ரெண்டு புருஷர்கள்? க்ஷர அக்ஷர. லோகே,
இந்த உலகத்தில் இப்ப நம்ம சொன்ன அத்தனையும் ரெண்டா எடுத்துக்கலாம். ஒண்ணு க்ஷரம், இன்னொன்னு அக்ஷரம். க்ஷர புருஷன், அக்ஷர புருஷன். சரி, என்னது இது? க்ஷரனா அழியக்கூடியது, மாறுகின்ற தன்மையுடையது, அழியக்கூடியது. ஸ்தூல சூக்ஷ்மம். க்ஷரம்னானது ஸ்தூல சூக்ஷ்மம். இப்ப நம்ம பாக்குறது என்னது? ஸ்தூலம். அதுக்குள்ள என்ன இருக்கு? சூக்ஷ்மம் இருக்கு. ஓகே, ஸ்தூல சூக்ஷ்மம் அத்தனையும் க்ஷரத்துல வந்துடும். அக்ஷரம் என்னது? அக்ஷரம் காரணம், காசல் ஸ்டேட், காரணம். அது காரியத்தை பொறுத்து காரணம் மாறாது, அவ்வளவுதான். இங்க ஃபைனல் காரணம் கிடையாது, இது அல்டிமேட் காஸ், பிரம்மன் கிடையாது இங்க சொன்னது. ஸ்தூல சூக்ஷ்மம் இது ரெண்டு என்ன பண்றது? மாறுகின்றது, நம்மளால பர்சீவ் பண்ண முடியுது, மாறுகின்ற தன்மையுடையது, சூக்ஷ்மமா இருக்கு. இதுக்கு அடுத்தது, அதனால இதுக்கு என்ன பேரு? க்ஷரதீதி க்ஷரக, அழியக்கூடியதுனால இது க்ஷரம்னு பேரு. அக்ஷரம் அர்த்தம்? அழியாதது. அழியாதது அழியாதது காரணம், காசல் ஸ்டேட், காரணம். ரெண்டு, இந்த மொத்த பிரபஞ்சமும் எது எடுத்துட்டாலும் அத ரெண்டு கேட்டகரியில கொண்டு வந்துட்டார். ஒண்ணு க்ஷர, இன்னொன்னு அக்ஷரம். சரி, க்ஷர சர்வாணி பூதானி. சர்வாணி பூதானி, இங்க பூதானின்னு அர்த்தம்னா உயிர்கள் அர்த்தம் கிடையாது. அப்பனா உயிரற்ற ஜடம் வேற ஏதாவது. அப்போ இங்க பூதானினா எதெல்லாம் பூனா டு பிகம், எதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றதோ, எதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதோ. எதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது? எல்லாமே தான். அனைத்துமே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே, உயிர் உள்ளது உயிர் அற்றது, அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால சர்வாணி பூதானி க்ஷரக, அது எதுல வந்துரும்? க்ஷரத்துல வந்துரும். இந்த உலகில் ரெண்டு இருக்கு, ரெண்டு. இந்த உலகம் என்னது? அது ஒண்ணு க்ஷரம். அது என்னது க்ஷரம்? சர்வாணி பூதானி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும், மாறக்கூடிய அத்தனையும். சரி, அப்போ அதனுடைய ஸ்தூல சூக்ஷ்ம வடிவங்கள் இந்த க்ஷரத்துல வந்துருச்சு. அடுத்து என்ன? அக்ஷரக. அக்ஷரக என்னது? அத காசல் ஸ்டேட், காரணம். அந்த காரணம் என்னது? அக்ஷரம் கூட்டஸ்தக உச்சது, அது கூட்டஸ்தம் என்று கூறப்படுகின்றது. என்ன பார்த்து வரோம், புரியுதுங்களா? இப்படி சூரியன் சந்திரன்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவருக்கு இப்ப என்ன பண்றாரு? ரெண்டே கேட்டகரியில கொண்டு வந்துறாரு எல்லாத்தையுமே, இந்த மொத்த உலகத்தையுமே. அந்த ரெண்டு, அதுவும் நான் தான். இப்போ ஒரு லெவல்ல என்ன சொல்றாரு? க்ஷர அக்ஷர. க்ஷரன்னா என்ன? அந்த ஸ்லோகத்திற்கு எல்லாமே நான் சொல்றது இல்ல, சர்வாணி பூதானி, எல்லாம் மாறக்கூடியது அனைத்தும். பூதானின்னா அர்த்தம் பவனம் பவதி, நான் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டிருப்பது அத்தனையும் க்ஷரம். இருக்குங்களா? சர்வாணி பூதானி க்ஷரம் ரெண்டாவது வரியில. அப்புறம் அக்ஷரம்ன்றது என்னது? அக்ஷரம் கூட்டஸ்த என்று கூறப்படுகிறது, கூட்டஸ்தக உச்சது. சரி, அது என்னது கூட்டஸ்த? கூட்டஸ்தன் பொதுவா வேதாந்தம் இல்ல, சாதாரணமா சொல்லும் போது நம்ம கூட்டஸ்த ஆத்மா அப்படின்னு நினைச்சுப்போம். சரி, அப்போனா இங்க அந்த பொருள் நம்ம பார்க்கலாம். அந்த கூட்டஸ்தக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு, ஒவ்வொரு அர்த்தமும் பார்ப்போம். இங்க என்ன அர்த்தம் பொருந்ததுன்னு பார்க்கலாம். இங்க முதல் அர்த்தம் கூட்டஸ்தன் சொல்லும் போது, கூட்டனா ஆன்வில் சொல்லுவாங்க, பட்டறைக்கல், ஆன்வில். மாறாதது, மாறாததுன்னு அர்த்தம். சரிங்களா? மாறாதது. ஸ்தூலமும் சூக்ஷ்மம் மாறும், காரணம் மாறாது. சரி, இப்போ அதையும் கடந்து அதிஷ்டானம். அதிஷ்டானம் சப்ஸ்ட்ராட்டம்னு அர்த்தம். கூட்டவத் திஷ்டதி இது கூட்டஸ்த, சப்ஸ்ட்ராட்டம்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப்ஸ்ட்ராட்டம்னா என்ன? அத்தனைக்கும் ஆதாரம். அதிஷ்டானம் எது? ஆத்மா. அதனால கூட்டஸ்தன்ற வார்த்தைக்கு ஆத்மான்னு ஒரு பொருள் இருக்கு. பொதுவா கூட்டஸ்த அப்படின்னா ஆத்மா அப்படின்னு எடுத்துப்பாங்க பொதுவா வேதாந்தத்துல. ஆனா இந்த கான்டெக்ட்ல என்ன? கூட்டன்றதுக்கு இன்னொரு ஒரு பொருள் இருக்கு, பல பொருள் இருக்கு. கூட்ட அப்படி சொல்லும் போது குவியல், எ ஹீப்,
பெரும் குவியல். என்னது அது பெரும் குவியல் அப்படின்னா, க்ஷர சர்வாணி பூத்தானி க்ஷர சொன்னோம்ல, ஸ்தூல சூக்ஷ்மம் அத்தனையும் எங்க போய் ஒடுங்குகின்றது? காரண வடிவத்தில் போய் ஒடுங்குகின்றது. அப்போ எல்லா ஜீவர்களும் காரண வடிவத்தில் போய் ஒடுங்குகின்ற அந்த குவியலான நிலைக்கு கூட்டான் பேரு. அவ்யக்தம் சொல்றோமா? அவ்யக்தம். இதுக்கும் அதே அர்த்தம் தான். கூட்டவ திஷ்டதி இது கூட்டஸ்தக. ஆனா இங்க என்ன அர்த்தம்? குவியலாக எது இருக்கின்றதோ, காரண நிலையில் குவியலாக எது இருக்கின்றதோ அது கூட்டஸ்த. அவ்யக்தம், எந்த விதமான பேதமும் இருக்காது. அப்ப அதுக்கு என்ன பேரு? இன்னொரு பேர் என்ன? கூட்டஸ்த சொல்லும் போது கூட்டஸ்த மாயா, மாயான்னு அர்த்தம். ஈஸ்வரனுடைய மாயா சக்தி. கூட்டஸ்த உச்சதே. அக்ஷர, அக்ஷர புருஷன். இது வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். என்ன சொல்றது? க்ஷர அக்ஷர. க்ஷரன்றது அனைத்தும் மாறக்கூடியது. என்னது அது? ஸ்தூல சூக்ஷ்மம். கரெக்டா? இது வரைக்கும் ஸ்தூல சூக்ஷ்மம். க்ஷர. அக்ஷரன்றது என்னது? மாறாதது. எது மாறாதது? காரணம். காரணம் மாறாதது. இப்ப இது மட்டும் இல்ல, இங்க இதை சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல க்ஷர அக்ஷர ஏவச்ச ரெண்டு தான். ஏவச்சான்னு சொன்னார் பாருங்க. ஏவச்ச இதை தவிர வேற எது இல்லப்பா. மொத்த உலகத்தையும் எடுத்துட்டா க்ஷர அக்ஷர இருக்கு. ஓகேவா? க்ஷர மாறுது. மாறுவது என்னது? ஸ்தூல சூக்ஷ்மம். அக்ஷரம் என்னது? மாறாதது, காரண காரண நிலையில் இருப்பது. இது சொல்லியாச்சு. இது கூட்டஸ்தகன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு பகவான்? அடுத்த லெவலுக்கு போறாரு. என்னன்னா, அது அந்த ஸ்லோகம் படிக்கலாம். உத்தம புருஷஸ்த்வன்யஹ उत्तमः पुरुषस्त्वन्यः உத்தம புருஷஸ்த்வன்யஹ उत्तमः पुरुषस्त्वन्यः பரமாத்மேதி உதாஹ்ருதஹ परमात्मेत्युदाहृतः பரமாத்மேதி உதாஹ்ருதஹ परमात्मेत्युदाहृतः யோ லோகத்ரயமாவிஷ்ய यो लोकत्रयमाविश्य யோ லோகத்ரயமாவிஷ்ய यो लोकत्रयमाविश्य बिभर्त्यव्यय ईश्वरः बिभर्त्यव्यय ईश्वरः बिभर्त्यव्यय ईश्वरः बिभर्त्यव्यय ईश्वरः சேர்ந்து உத்தம புருஷஸ்த்வன்யஹ பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரஹ. சரி, இங்க தூனா இதற்கு வேறான. எதற்கு வேறான? க்ஷர அக்ஷரம். இந்த இயல்புகளுக்கு வேறான, வேற கேட்டகரி, டோட்டலி டிஃபரெண்ட். அதை குறிப்பதுதான் இங்க அந்யகத்து. துவன்யகன் இருக்கு இல்லையா, அதை திரும்பி போட்டா அந்யகத்து. இதற்கு அந்நியமாக, முழுவதும் மாறுபட்ட, வேறுபாடான என்னது ஒன்று இருக்கு. என்னது அது? ஒண்ணு க்ஷர புருஷன், இன்னொன்னு அக்ஷர புருஷன். இதற்கு டோட்டலா வேற ஒருத்தர் இருக்காரு. யாரு அந்நியது? உத்தம புருஷன். அப்படின்னா அர்த்தம், இந்த ஸ்தூல சூக்ஷ்மம் க்ஷர புருஷன், அதுக்கு அடுத்தது அக்ஷர கூட்டஸ்த அக்ஷர காரணம் அக்ஷர புருஷன். அதையும் கடந்த வேறு தன்மை உடைய, வேறு சொரூபமாக இருக்கின்ற, வேறு இயல்பை உடைய உத்தம புருஷன். உத்தம புருஷன் அத என்னன்னு சொல்றாங்க? பரமாத்மா இது உதாகிருத்தக, பரமாத்மா என்று அழைக்கப்படுவார். இது ரெண்டையும் கடந்துன்னு அர்த்தம். இந்த ஸ்தூல சூக்ஷ்மம், அப்புறம் அடுத்தது காரணம். இந்த இரண்டையும் கடந்து தனித்துவமான இயல்பை உடைய
உத்தம புருஷன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்ன பேரு? எப்படி அழைக்கப்படுகிறார் அவர்? பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். யாருனால அழைக்கப்படுகிறார் பரமாத்மா என்று? சும்மா நம்மளா பேர் வச்சோமா? கிடையாது. சாஸ்திரம் மூலமாக, வேதத்துல, வேத சாஸ்திரங்கள்ல அவரைத்தான் பரமாத்மான்னு சொல்றாங்க. பரம் ஆத்மா. ஆத்மான அர்த்தம் கொஞ்சம் கவனிக்கணுங்க. ஆத்மான்னு சொல்லும் பொழுது உள்ள, செல்ஃப், உள்ள, பிரத்யேக், வெளியில கிடையாது. புறத்தில் இல்ல, அகம். ஆத்மான என்ன? அகம்னு எடுத்துக்கோங்க. தமிழ்ல அகம்னு சொல்றோம், அகம் புறம், அகம் பிரத்யேக். சரி, இப்போ அகம் பிரத்யேக்னு சொல்லும் பொழுது இங்க நான் சொல்றோம் இல்லையா, நான் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த நான்ற எண்ணம் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. நமக்கு வெளியில எங்கேயாவது யார்கிட்டயாவது நான்ற எண்ணம் இருக்கா? இந்த டேபிள் நானு, இந்த கம்ப்யூட்டர் நான், இந்த மொபைல் நான் எங்கேயா இருக்கா? அப்போ நான் சொன்னாலும் என்ன ஆகுதுன்னா, புறம், புறமாக இருக்கின்ற உலகத்தை விட்டுட்டு அகம், நான் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நமக்கு இப்போ நான்றது உலகத்தை விட்டுட்டு இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஹரியோம், இங்க இருந்து பாருங்க, நம்ம உடனே ஆரம்பிக்குதா? அப்ப அந்த அகம்ன்றது, நான்றது இங்க ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி இருக்கு? அந்த அகம்ன்றதுக்கு ஆத்மான்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்றது சாஸ்திரம்? இங்க பிரத்யேகா இருக்கிற புறம் வெளியில விட்டுறலாம். நம்ம இங்க இருந்து இருக்கக்கூடிய இந்த இதுக்கு என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? நான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இது என்னது? ஸ்தூல சரீரம். என்னது? அன்னமய ஆத்மா. அன்னமயம், அன்னத்தினாலேயே உண்டாகி அன்னத்தினாலே இருந்து மீண்டும் அன்னமாகவே ஆகிறது. என்னது? அன்னமயம். இந்த அன்னமய ஆத்மா, இத சொல்றோமா? அன்னமய ஆத்மா சொல்றோம். இதுக்குள்ள என்ன இருக்கு? பிரத்யேக். மறுபடியும் பாருங்க, இதுக்குள்ள பிராணன் இருக்கு. பிராணமய ஆத்மா, அதுவும் சொல்றோமா? பிராணமய ஆத்மா. அதையும் கடந்து, இங்க உள்ளன்றது கடந்துன்னு அர்த்தம். அதையும் கடந்து மனோமய ஆத்மா, அதையும் கடந்து விஞ்ஞானம், புத்தி, விஞ்ஞானமய ஆத்மா. புத்தியும் கடந்து, விஞ்ஞானத்தையும் கடந்து என்ன இருக்கு? ஆனந்தமய ஆத்மா. அது என்னது ஆனந்தமய ஆத்மா? ரொம்ப ஷார்ட்டா நம்ம பாக்குறோம். அது ரொம்ப விரிவா பார்க்க வேண்டியது. தூக்கத்துல பாத்தீங்கன்னா மனம் கூட இல்லைன்ற மாதிரிதான் நமக்கு தோணுது. மனமும் இல்லை அங்க. மனம் புத்தியும் இல்ல தூக்கத்துல. ஆனா ஆனந்தம்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க. ஆனந்தமான அனுபவத்தை நாம பெற்றோம் தூக்கத்துல. அப்ப என்ன தெரியுது? இது எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நம்ம சொல்ற எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துக்கு உட்பட்டது. நம்மளுடைய அனுபவத்துக்கு உட்பட்ட விஷயத்தை தான் சாஸ்திரம் பேசுது. இப்போ பிரத்யேக், பிரத்யேக் உள்ள அகம், இந்த அன்னமயம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பிராணமயம் நான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் மனோமயம், மனம் நமக்கு தெரியுது, சஞ்சலமாகவே இருக்கு. புத்தி ஒரு ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்து விட்ட நிலை இருக்கு, அதுவும் நமக்கு அனுபவத்துக்கு இருக்கு. அந்த புத்தி கடந்து மனம் புத்தியெல்லாம் இல்லாத நிலையாக இருக்கின்ற ஆழ்ந்த உறக்க நிலையில நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு. சுகம், ஆனந்தம்ன்ற அனுபவம் இருக்கு. அப்ப அந்த ஆனந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்தமய ஆத்மான்னு உள்ள இருக்கு நமக்கு. அதனால எழுந்த உடனே என்ன சொன்னோம்? நான் ஆனந்தமா இருந்தேன். தூக்கத்துல எப்படி இருந்தது? நான் தூக்கத்துல துக்கமா இருந்தேன்னு யாரா எழுந்து சொன்னோமா? துக்கத்துல இருந்து தப்பிச்சு கூட தூக்க போன தூக்கத்துல, கனவு சொல்லல. கனவு துக்ககரமா வரும், அங்க கூட துரத்திட்டு வருது இல்ல நம்ம புத்தி தானே. ஆனா அதையும் கடந்த பின்னாடி என்ன இருக்கு பார்த்தா ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தமயம் இருக்கு. இங்க சொல்றது என்னன்னா, இதெல்லாம் கூட ஆத்மா ஆத்மா சொல்லிக்கோ, பரவாயில்ல, போனா போட்டு வச்சுக்கோ, பரவாயில்ல. ஆனா பரமாத்மான எதையுமே சொல்லக்கூடாது. பரமாத்மா எதை சொல்லணும்? இது அத்தனையும் கடந்த அந்த சுத்த சைத்தன்யத்தை மட்டும்தான் பரமாத்மான்னு சொல்லணும். பரமாத்மா. இது எல்லாமே இந்த உலக சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே ஜடம். அறியும் அது என்னது? அந்யகத்துவம். இதற்கு வேறானது, டோட்டலா இதற்கு வேறான சொரூபம். அது என்னது? சைத்தன்ய ஸ்வரூபம். சைத்தன்ய ஸ்வரூபம். இந்த அந்நியத்துவன்றது புரியுதா? ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்நியத்துவம் இதற்கு வேறான. அது என்னது? இதற்கு வேறான, முழுவதும் வேறான சுபாவம் உடையது. க்ஷர அக்ஷரம்லாம் என்னது?
ஜடத்துக்குள்ள வந்துரும், இந்த உலகம் சம்பந்தப்பட்டது வந்துரும். இது உலகத்தை கடந்தது, இது எல்லா உபாதிகளையும் கடந்தது, சைத்தன்ய சொரூபமாக இருப்பது. இது என்னன்னு சொல்றது? இத மட்டும்தான் பரமாத்மா என்று கூறப்படுவது வேதங்களால. பரமாத்மா இது உதாகிருதக பரமாத்மா, ஏன் இது சுத்த சைத்தன்யம். இது எப்படிப்பட்டது? யக லோகத்ரயம் ஆவிஷ்ய, மூன்று லோகங்களையும் மூ உலகையும் பிரவேசித்து பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரக, இது இவரேதான் என்னது? ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு? மூன்று லோகத்தையும் பிரவேசித்து ஊடுருவி, அப்படி இல்லைன்னா அர்த்தம் தாங்கி அதிஷ்டானமாக இருந்து கொண்டு இந்த மூன்று உலகங்களுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு பிபர்த்தி தாங்குகின்றார். அப்ப என்ன அர்த்தம்? இவர் தான் அதிஷ்டானம், தாங்குகிறார்னு அர்த்தம். மூன்று லோகம் என்னது? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அனுபவம்ல என்ன இருக்கு? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த மூன்று அனுபவங்கள், மூன்று உலகங்கள். இந்த மூன்று உலகங்களையும், இந்த மூன்று உலகங்களுக்குள்ள இவர் இல்ல, இந்த மூன்று உலகங்களுக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கார். அப்ப அதிஷ்டானமாக இருந்து கொண்டு தாங்குகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது, இங்க அதிஷ்டானம்னு இத சொன்ன உடனேயே விபர்த்தி தாங்குகிறார், அதிஷ்டானமாக இருந்து கொண்டு சொன்ன உடனேயே இந்த மூன்று உலகங்களும் என்னவாயிடுச்சு? அத்தியஸ்தம், சூப்பர் இம்போசிஷன் ஆயிடுச்சு, கற்பிக்கப்பட்டவைன்னு ஆயிடுச்சு. கற்பிக்கப்பட்டவை எதுவுமே நிலையானது இல்ல, மாறிக்கொண்டே இருப்பது. அனித்யம், அனித்யம்ன்றது என்னது? அனித்யம்ன்றது மித்யா, மித்யான்றது உண்மையிலேயே இல்லவே இல்லை, அசத்து. அப்ப இருப்பது என்னது? ஈஸ்வரக, இந்த பரமாத்மா. இந்த பரமாத்மா மட்டும்தான் சத்தியம். பரமாத்மா எங்க கொண்டு வந்துட்டார் பாருங்க. எங்கேயோ இருந்த அந்த பிரம்மம் சொன்னத நமக்குள்ள ஆத்மான்னு சொல்லி, இப்ப அதே ஆத்மாதான் பரமாத்மா. இங்க ஆத்மா என்னவாயிடுச்சு? பரமாத்மா உண்மையிலே. அப்ப இதுவும் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை உபதேசம் செய்கின்றது இந்த ஸ்லோகமும். கேட்டு வரீங்க இல்லையா? ஃபாலோ பண்ண முடியுது இல்லையா? ஓகே, சரி. உத்தம புருஷஸ்துவன்யக பரமாத்மா இது உதாகிருத்தக, உதாகிருத்தக என்று கூறப்படுகின்றது, வழங்கப்படுகிறார்கள், அழைக்கின்றார்கள். யாரு? சாஸ்திரம். சாஸ்திரத்தினாலையும் மகான்களாலையும் கூறப்படுவது இதுதான். அதுதான் என்ன பண்ணது? ஈஸ்வரனாக இந்த மூன்று உலகத்தையும் தாங்குகின்றது, அதிஷ்டானமாக இருந்து கொண்டு. அப்ப இந்த மூன்று உலகங்களும் என்னவாயிடுச்சு? அத்தியஸ்தம், அத்தியஸ்தமாக ஆக்கி, சூப்பர் இம்போஸ். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. இப்போ லாஸ்டா என்னன்னு சொன்னாங்க? அவ்யய ஈஸ்வரக, அழியாத, மாறுதல் உட்படாத ஈஸ்வரனாக இருந்து கொண்டு தாங்குகின்றது. அப்படின்னு அர்த்தம் அதிஷ்டானம்னு நம்ம சும்மா சொல்லல. அவ்யயம்னா அழியாதது, மாறாதது. எது மாறாதது? அதிஷ்டானம் மாறாதது, அத்தியஸ்தம் மாறக்கூடியது. கரெக்ட் தானே? சப்ஸ்டாட்டம் எப்பவுமே என்னது? மாறாதது. அதனாலதான் அத அதிஷ்டானம் சொன்னோம். அவ்யேக ஈஸ்வரக பிபர்த்தி, மாறாமல் இருந்து கொண்டு, அனைத்தையும் கடந்து இருந்து கொண்டு தாங்கி கொண்டிருக்கிறது அதிஷ்டானமாக. மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கின்ற அத்தியஸ்தம், கற்பிக்கப்பட்டவைகள். சரி, இப்போ இதனால என்ன? இதனால என்ன? அடுத்த பாட்டுல பாருங்க. அடுத்த பாட்டுல இங்க என்னெல்லாம் சொல்லியாச்சு? பரமாத்மா, ஈஸ்வரன் எல்லாம் சொல்லியாச்சுல்ல. இப்போ அடுத்து என்ன சொல்ல போறாரு பார்க்கலாம். யஸ்மாத் க்ஷரமதி தோஹம், யஸ்மாத் க்ஷரமதி தோஹம், யஸ்மாத் க்ஷரமதி தோஹம், யஸ்மாத் க்ஷரமதி தோஹம், அக்ஷராதபி சோத்தமஹ, அக்ஷராதபி சோத்தமஹ, அக்ஷராதபி சோத்தமஹ,
अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च अतोऽस्मि लोके वेदे च अतोऽस्मि लोके वेदे च अतोऽस्मि लोके वेदे च प्रतितः पुरुषोत्तमः प्रथितः पुरुषोत्तमः प्रतितः पुरुषोत्तमः प्रथितः पुरुषोत्तमः சேர்ந்து यस्माक्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रतितः पुरुषोत्तमः. ஓகே, யஸ்மாத் எக்காரணத்தால் அகம் அக்ஷரம் அகம் க்ஷரம் அதீதக, எந்த காரணத்தால் அகம் க்ஷரம் அதீதக, க்ஷரத்தை கடந்தவனோ, க்ஷரம்னா ஸ்தூல சூக்ஷ்மம், ஸ்தூல சூக்ஷ்மம் ரெண்டும் சேர்ந்தது க்ஷரம், அழியக்கூடியது, மாறுதலுக்கு உட்பட்டது, கடந்தவனோ அக்ஷராதபி உத்தமக, எந்த காரணத்தினால் அக்ஷரத்தை விடவும் மேலானவனோ உத்தமனாக இருக்கின்றேனோ, ஏன் சுத்த சைத்தன்யமாக இருப்பதனால், அக்காரணத்தால் அத்தக அக்காரணத்தால் லோகே இந்த உலகத்திலும் வேதேச்ச வேதேச்ச வேதத்திலையும் வேதத்திலையும் புருஷோத்தமன் இதி பிரதிதக அஸ்மி, புருஷோத்தமன் என்று என்னை புகழ்ந்து கூறுகின்றார்கள். என்ன சொல்றாருங்க பாருங்க, எனக்கு உனக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான் தான் தெரியும், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சொல்றேன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது புருஷோத்தமன். யாருக்கு தெரியாது, ரகசியம் அது. யார் சொல்றாங்க? லோகம். லோகத்துல மற்ற சாஸ்திரங்களாக இருக்கட்டும் இல்ல வேதமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எனக்கு இன்னொரு பேர் என்னன்னா புருஷோத்தமன் பேர் எனக்கு. ஏன்? ஏன்னா நான் இந்த க்ஷரத்தையும் கடந்தவன், அக்ஷரத்தையும் கடந்த சுத்த சைத்தன்யம். அந்த சுத்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது? மாறுதலுக்கு உட்படாதது, அவ்யய, மாறுதலுக்கு எந்த சமயத்திலையும் மாறுதலுக்கே உட்படாதது, ஒரே தன்மையில் இருந்து கொண்டிருப்பது, ஸ்வயம் பிரகாசம். அதனால என்ன பேரு? புருஷோத்தமன் எனக்கு ஒரு பேர் இருக்கு. புருஷோத்தம இதி பிரதிதக என்று ரொம்ப பிரபலமா சொல்லுவாங்க. போய் எதையோ போய் ஆத்மா 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 சொல்லக்கூடாது. என்னது இது? இதெல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற சர்வசிய கிருதி சன்னிவிஷ்டக, எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற அந்த ஆத்மாதான் பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் என்னது? உத்தம புருஷன். அந்த உத்தம புருஷன் தான் யாரு? அவ்யே ஈஸ்வரக. அவர் இன்னொரு பேர் என்ன? திரும்பி போட்டிருக்க, உத்தம புருஷன் புருஷோ உத்தமன், புருஷோத்தமன். அவர்தான் புருஷோத்தமன் என்று. எங்க ஃப்ரெண்டு கூட புருஷோத்தமன் இருக்கானே அப்படி இல்லாம சொல்லக்கூடாது. சுத்த சைத்தன்யத்தை சொல்லணும் இல்லையா? புருஷோத்தமன் எல்லாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க, என்ன பேருன்னே தெரியாம வச்சுட்டாங்க பாருங்களேன். எவ்வளவு ஆழ்ந்த பேர் பாருங்க, ஆழ்ந்த கருத்துடைய பேர் அது. அந்நியகத்து, இவர் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது எதுலையுமே சிக்க மாட்டார். இந்த மூன்று லோகத்திலையும் சரி, க்ஷர புருஷன்லயும் வரமாட்டார், அக்ஷர புருஷன்லயும் வரமாட்டார், அனைத்தையும் கடந்து இருப்பதனால் நம்ம தமிழ்ல கடவுள்னு சொல்றோம். அவங்க பரமாத்மா, பரம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆத்மானா பிரத்யக், உள்ள, கடந்து. அப்போ இவரையும் கடந்து உள்ள எங்கேயும் போக முடியாது, உள்ள ஒண்ணுமே இல்லை, இவர்தான் லாஸ்ட் எண்ட். இதை கடந்து போவதற்கு உள்ள ஒண்ணுமே இல்லை, அதான் பரமாத்மா. பரமாத்மானா என்ன பாருங்க, ஆத்மானா என்னன்னு சொன்னோம்? பிரத்யக், உள்ள. நம்ம நான்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, இது வெளியில இல்ல, வெளியில எங்கேயும் வராது. அதனால என்ன? பிரத்யக்ன்றது இங்கதானே வருது. அப்ப இதை கடந்து 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 போகும்போது, அன்னமயத்தை கடந்து, பிராணமயம் கடந்து, மனோமயம் கடந்து, விஞ்ஞானமயம் கடந்து, ஆனந்தமயம் கடந்தா அங்க இருக்கு பரமாத்மா. அப்ப அதையும் கடந்து ஒண்ணும் இல்லை, அதான் ஃபைனல், அதான் கடைசி. அதனால புருஷோத்தமன் என்று பிரபலமாக எனக்கு ஒரு பேர் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது, அர்ஜுனனுக்கே தெரியாதுல்ல, இப்பதான் தெரியுது கிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு. அவரே தான் எல்லாமே, அவரே தான் ஈஸ்வரனாக இங்க கிருஷ்ணனாக வந்திருக்கார். சரி, இப்போ அடுத்த பாடல்.
இந்த ஞானம், இந்த ஞானம் புருஷோத்தமனை பற்றிய இந்த ஞானத்தை புகழ்ந்து சொல்றார். என்ன நம்ம பார்க்கலாம். யோமாமேவவசம் மூடக யோமாமேவமசம்மூடः யோமாமேவமசம் மூடக யோமாமேவமசம்மூடः ஜானாதி புருஷோத்தமம் ஜானாதி புருஷோத்தமம் ஜானாதி புருஷோத்தமம் ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வவித் பஜதி மாம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத சர்வபாவேன பாரத சர்வபாவேன பாரத சர்வபாவேன பாரத யோ மாமேவ வசம் மூடக ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. பாரதா, பாரதன அர்த்தம் ஞானத்தில் ரமிப்பவனே. ஞானத்தில் ரமிப்பவன். பானா ஞானம். இப்படி ஞானத்துல ரமிக்கின்ற தன்மை இருப்பவனே, உனக்கு எதை பற்றிய ஞானத்தை பத்தி சொன்ன? இப்போ புருஷோத்தமனை பற்றிய ஞானத்தை சொன்ன. யக யார், ஏவம் இவ்வாறு, இவ்வாறு அசம்மூடக மயக்கமற்றவனாய். இவ்வாறுன்னு அர்த்தம், இவ்வாறுன்னு சொன்ன உடனே மொத்தமா முதலேந்து எடுத்துட்டு வந்துடணும். சரி, இவ்வாறு மயக்கமற்றவனாய். என்னது? க்ஷர புருஷன், அக்ஷர புருஷன், இதையும் கடந்திருப்பவர் உத்தம புருஷன், புருஷோத்தமன். இது பற்றிய ஞானத்தை எல்லாம் பெற்று மயக்கமற்றவனாய், மோகமற்றவனாய், புருஷோத்தமம் மாம் ஜானாத்தி, என்னை அறிகிறாரோ. புருஷோத்தமனான என்னை அறிகிறாரோ அப்படின்னா அர்த்தம். சர்வசிச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டக சொன்னார் பாருங்க. எல்லா ஹிருதயத்துக்குள்ளும் நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. நான் இருக்கிறேன், நானாக இருக்கிறேன். சைத்தன்யம்ன்றது எப்படி நமக்கு ஒளிர்கின்றது நமக்கு தெரியுது. நான் 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 தெரியுது இல்லையா? இங்க புருஷோத்தமம் மாம் ஜானாத்தி அப்படின்னு அர்த்தம், நான் புருஷோத்தமன் என்று நீ அறிய வேண்டும். அதாவது நான் சைத்தன்ய சுரூபம், நித்திய சுத்த புத்த முக்த சைத்தன்ய சுரூபம் என்று யார் அறிகிறானோ. இங்க பாருங்க என்ன வந்துருச்சுங்க, அகம் பிரம்மாஸ்மி சொல்றோம்ல, அந்த மாதிரி யக மோகமற்றவனாய். மோகமற்றவனாய் அர்த்தம் எதையாவது ஒண்ணுத்தை பிடிச்சிட்டு அதுதான் இறை சுரூபம்னு சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல இது அத்தனையும் கடந்து அந்த சைத்தன்ய சுரூபம் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அவர் சொல்றார். பகவான் சொல்றார், நான் சொன்னேனே மயக்கமற்றவனாய் இவ்வாறு அசம்மூடக க்ஷர புருஷன், அக்ஷர புருஷன், இது எல்லாத்தையும் இதுல நின்றுடக்கூடாது. அதையும் கடந்து மோகத்தை, அப்படி மோகத்துல மாட்டிக்கூடாது. மோகமற்றவனாய் புருஷோத்தமனான என் சைத்தன்ய சுரூபத்தை மாம் ஜானாத்தி, இப்படி என்னை அறிகின்றானோ. அதாவது அந்த சைத்தன்ய சுரூபம் என் சுரூபமே, நான் தான் அந்த சைத்தன்ய சுரூபம், புருஷோத்தமனுடைய சுரூபம் என்று எவன் அறிகிறானோ சக சக சர்வவித், அனைத்தையும் அறிந்தவன் ஆவான். அவன் அவன் யாரு? அனைத்தையும் அறிந்தவன் ஆவான். சர்வபாவேன மாம் பஜதி, என்னை இங்க சர்வபாவேன எல்லா விதமான பாவத்தோடு, ஓகே முழு மனதோடுன்னு சொல்றாங்க. இங்க முழு மனதோடு ஒன்றியவனா என்னை வழிபடுகிறான் அப்படின்னு நிறுத்தோம்னா, சர்வபாவேன பார்க்கின்ற எல்லா இடத்திலுமே முழு மனதுனா என்னது? முழு மனதுனா அந்த மனது முழுவதும் அந்த வஸ்து வியாபித்திருக்குன்னு அர்த்தம். அதானே? அப்போ இவ எங்க பார்த்தாலும் எதை பார்க்கறான்? தன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறான், சைத்தன்ய சுரூபத்தை பார்க்கறான். அதான் சர்வபாவேன. அந்த முழு மனதுன்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலும் என்ன அர்த்தம்னா சர்வாத்ம பாவம். எல்லா எதை பண்ணாலும், எங்கு பார்த்தாலும், எதை பார்த்தாலும் அதை தன் ஆத்மஸ்வரூபமாகவே பார்த்து மாம் பஜத்தி, என்னை வழிபடுகிறான், என்னை உணர்கிறான், வழிபடுகிறான். சர்வபாவேன, இவன் தான் சர்வவித்.
இந்த சர்வம் அனைத்துமே ஆத்மஸ்வரூபம் என்று இவன் அறிந்ததுனால அனைத்தையும் அறிந்தவனாகிறான். சர்வவித்னா எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அர்த்தம் கிடையாது. இது எல்லாம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, சர்வவித். இது அனைத்தும் ஆத்மஸ்வரூபம். இங்க பார்க்கின்ற அனைத்தும் எல்லாமே அத்தியஸ்தம், இதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்றது என்னுடைய ஆத்மஸ்வரூபம். அப்ப எதை பார்த்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய அதிஷ்டானமாக இருக்கின்ற சைத்தன்யத்தை பார்க்கிறான். மேலோட்டமாக அந்த பெயர் வடிவங்களை அவன் பார்ப்பதில்லை. ஏவம் இவ்விதமாக அசம்மூடக மோகமற்றவனாய், மோகத்தை விட்டவனாய், புருஷோத்தமம் மாம் ஜானாதி. புருஷோத்தமம்னா என்ன நம்ம பார்த்தோம். புருஷோத்தம்னா என்னது, சைத்தன்ய ஸ்வரூபம். எப்படி நம்ம அந்த மீனிங் கொண்டு வந்தோம், எப்படி கொண்டு வந்தோம் அதையும் சொல்லிட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? உத்தம புருஷன், உத்தம புருஷன் தான் புருஷோத்தமன். அது யாரு? அந்யக, இவர்களை விட வேறானவன். எவர்களை விட வேறானவன்? க்ஷர அக்ஷரத்தை விட வேறானவன். அப்ப என்னது அங்க ஆத்மான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆத்மா பரமாத்மா இது உதாகிருத்தக, பரமாத்மான்னு சொல்லுகிறான்ல, இதே உத்தம புருஷன் தான். புருஷோத்தமன் பரமாத்மா. ஏன் பரமாத்மா? ஆத்மாவை அனைத்தையும் எதெல்லாம் நம்ம ஆத்மான்னு சொல்றோமோ அந்த அத்தனை ஆத்மாவையும் கடந்து இவரை கடக்க முடியாது. உள்ள இருப்பதனால இவர் புருஷ உத்தமன். க்ஷர புருஷன் கிடையாது, அக்ஷர புருஷன் கிடையாது, பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்ற புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் தான் பரமாத்மா. அனைத்தையும் கடந்து சுத்த சைத்தன்யமாக இருப்பவர். இப்படி தன் சொரூப சைத்தன்ய சொரூபத்தை நான் என்று, நான் என் சொரூபமாக அறிகின்றவன், அதுவே என் சொரூபம் என்று அறிகின்றவன் அனைத்தையும் அறிந்தவனாகின்றான். என அனைத்தையும் தன் ஆத்மஸ்வரூபமாகவே பார்த்து என்னை அவன் தான் வழிபடுகிறான். உண்மையிலேயே இங்க வழிபடுவதன் அர்த்தம் உண்மையை பார்ப்பது. அவன் ஒருத்தன் தான் இந்த உண்மையை பார்க்கிறான், மோகத்தை தொலைத்து. ஓகே, இப்ப அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம், இதி குஹ்யதமம் சாஸ்திரம், இதி குஹ்யதமம் சாஸ்திரம், இதி குஹ்யதமம் சாஸ்திரம், இதமுக்தம் மயா நக, இதமுக்தம் மயா நக, இதமுக்தம் மயா நக, இதமுக்தம் மயா நக, ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத், ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத், ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத், ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத், கிருதக்ருத்யஸ்ச பாரத, கிருதக்ருத்யஸ்ச பாரத, கிருதக்ருத்யஸ்ச பாரத, கிருதக்ருத்யஸ்ச பாரத, இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக, ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத், கிருதக்ருத்யஸ்ச பாரத. இதி இங்கனம், இங்கனம் இவ்விதமாக. இங்கனம் சொல்லும்போது இதினா ஊர்துவ மூலம் அதஷாக்கம், அங்கிருந்து ஆரம்பிக்கணும்ல. எப்படி இந்த சம்சார விருட்சத்தை சொல்லி அந்த சம்சார விருட்சம் எவ்வளவு கொடியது, அதுல இருந்து என்ன பண்ணும், அதுல இருந்து வைராகியம் பெற வேண்டும். வைராகியம் என்கின்ற வாளால், அசங்க சஸ்திரேன, இந்த உலகத்திலிருந்து பற்ற விட்டு என்ன பண்ணணும், குரு கிட்ட போகணும். அந்த குரு கிட்ட போய் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம், அந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் மூலமாக அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் சரணாகதி பார்த்தோமா. அதாவது சரணாகதினா அர்த்தம், இனிமேல இருந்து இந்த ஈஸ்வர ஆத்மஸ்வரூபத்தை அடைவதுதான் என்னுடைய குறிக்கோள். இனிமேல இருந்து என்னுடைய வாழ்க்கை அதுக்காகவே அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த முடிவு எடுக்கிறது தான் சரணாகதி. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்லோகத்துல வந்தது அது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுதான் டக்குன்னு இங்க வந்துட்டோம் இல்லையா. க்ஷர புருஷன், அக்ஷர புருஷன், அப்புறம் ஈஸ்வரன், பரமாத்மா, புருஷோத்தமன். அந்த இது போல இது வரைக்கும் சொன்ன அனைத்துமே என்னது, குஹ்யதமம்.
மிக 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 ரகசியமானது. ரகசியமானது. இதம் சாஸ்திரம். அனக, அனகன அர்த்தம்னா பாவம் இல்லாதவன், அதாவது தூய்மையான மனதை உடையவன் அர்த்தம். தூய்மையான மனதை உடையவர்களுக்கு தான் இந்த சாஸ்திரம் ரகசியம் விளங்கும். மற்றவர்களுக்கு இது ரகசியமாகவே இருக்கும். அனக, நான் இந்த ரகசியத்தை சொல்றேன் உனக்கு, ஏனென்றால் நீ தூய்மையானவன், பாவமற்றவன். குஹ்யதமம், மிகவும் சூக்ஷ்மமான ரகசியமான இந்த சாஸ்திரம். சாஸ்திரம்னு சொல்லிட்டாரு பாருங்க. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த 15ஆம் அத்தியாயமே சாஸ்திரம். கீதா சாஸ்திரம்னு 18 அத்தியாயத்தையும் சேர்த்து சொல்றாங்க கீதா சாஸ்திரம்னு. ஆனா அந்த 18 அத்தியாயத்திலையும் இந்த 15ஆவது அத்தியாயம் ஒன்றே சாஸ்திரம். சாஸ்திரம்னா அர்த்தம், அனைத்து விஷயங்களும் இந்த ஒரு அத்தியாயத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைத்து விஷயங்களும் எவ்வளவு டாபிக் பாருங்க, தனித்தனியா எடுத்து பார்த்தா தெரியும் எவ்வளவு டாபிக் போயிருக்கு பாருங்க. இதுல மறுபிறப்பு பத்தி சொல்லியிருக்கு இல்லையா, ஜீவன் ஒரு ஒரு உடல்ல இன்னொரு உடல் போடு, அதை பத்தி சொல்லியிருக்கு. ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லியிருக்கு, ஜீவபிரம ஐக்கியத்தை பத்தி சொல்லியிருக்கு, சாதனை பத்தி சொல்லியிருக்கு, விவேக வைராகிய சமாதி சக்த சம்பத்தி, சாதன சதுஷ்டயத்துல ஆரம்பிச்சு ஜீவபிரம ஐக்கியம் வரைக்கும் கம்ப்ளீட். அப்போ வேதத்தினுடைய சாரம் முழுவதும் இங்க சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருப்பதனால இது சாஸ்திரம். இந்த 15ஆம் அத்தியாயமே சாஸ்திரம். என்னால் உனக்கு இந்த சாஸ்திரம் கூறப்பட்டது, ஏன் நீ பாவமற்றவன். அனக பாரதா, நீ ஞானத்தில் ரமிப்பவன். ஏதத் புத்வா, இதை வைத்துட்டு என்ன பண்றது? ஏதத் புத்வா, இதை அறிந்து புத்திமான், நீ புத்திமான். சக்திமான் சொல்றாங்களே, புத்திமான். யார் புத்திமான்? இதை அறிந்தவன் புத்திமான். இதை அறிந்தவன் தான் என்னது, இந்த ரகசியமான இந்த சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டவன் புத்திமான். புத்திமான் என்ன பிரயோஜனம் அப்படி கேட்கக்கூடாது. அடுத்தது இருக்கு, வெறும் புத்திமான் மட்டும் இல்ல, கிருதகிருத்தியஸ்ச, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஆனா இது தேவையில்லைன்னு சொல்ல மாட்டோம் பாருங்க. கிருதகிருத்தியஸ்ச, செய்ய வேண்டியவனை, செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்தவனாக ஆகின்றாய். அப்படின்னு அர்த்தம், நமக்கு மனதுல ஃபுல்ஃபில்மெண்ட், கண்டென்ட்மெண்ட், நான் எல்லாம் செய்து முடித்து விட்டேன், இனிமே செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு சோம்பேறித்தனமா சொல்றது இல்ல, நிஜமாவே உணருது. அப்படின்னு அர்த்தம், இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கத்தை அடைந்து விட்டான் அர்த்தம். கிருதகிருத்தியஸ்ச, செய்ய வேண்டியதை செய்து விட்டவன் அர்த்தம். மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டான், அடைந்து விட்டான். அது என்னது? புருஷோத்தமனை பற்றிய ஞானத்தை உணர்ந்து விட்டான் அர்த்தம். ஏதத் புத்வா, அதனாலதான் இந்த ஏதத் புத்வா, இதை அறிந்து புத்திமானாக. அப்படின்னா இன்னொன்னு அர்த்தம்னா, இதை அறிந்து கொள்ளாமல் நீ வேற எது அறிந்து கொண்டாலும் என்ன கிடையாது, புத்திமான் அவர் ஒத்துக்க மாட்டார். இவர் சொல்ற இதை அறிந்தால் புத்திமான். அப்படின்னு அர்த்தம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட புத்தி இதை அறிவதற்கு தான். இதை அறிந்தா அவன் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் ஆகின்றான், பிறவி எடுத்ததனுடைய பயனை அடைந்து விட்டவன் ஆகிறான். ஏதத் புத்வா புத்திமான் கிருதகிருத்தியஸ்ச ஸ்யாத், கிருதகிருத்தியன் ஆகின்றாய். அதனால என்ன அர்த்தம், இங்க நீ பாவமற்றவன். இப்போ இந்த விஷயத்த, ரகசியமான இந்த சாஸ்திர விஷயத்த, புருஷோத்தமனை பற்றிய விஷயத்த உனக்கு நான் சொல்லிட்டேன். அதனால நீ இப்ப புத்திமான் ஆக போற. அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? இப்ப நான் சொன்னபடி கேட்டு நடந்து இந்த புருஷோத்தமனை அடைந்து கிருத்தகிருத்தியனாவும் ஆக போற. இது 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 கிடைக்காத பேர் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, உன்னையும் சேர்த்துதான். அர்ஜுன்கிட்ட சொல்றாரு, இப்பதான் உனக்காக கிடைச்சிருக்கு பாரு. கடைசி காலத்துல போர்க்களத்துல இல்லையா, வாழ்க்கையில போர்ல சிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை போராட்டம், ஒரே போராட்டம்னா டைலாக் சொல்றோம்ல, அதுக்குள்ள அங்க இது கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு இது கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த சம்சாரம்ன்ற அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஊர்துவ மூலம் அதஷாக்கம், இந்த பயங்கரமான இந்த சம்சாரத்துக்குள்ள இருந்து விடுபடுவதற்கு தேவையான புருஷோத்தமனை பற்றிய ஞானத்தை அறிந்து கொண்டு புத்திமானாகி நீ இந்த சம்சாரத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுவாய். என் சொரூபத்தை அடைந்து, புருஷோத்தமனுடைய சொரூபத்தை அடைந்து, சுத்த சைத்தன்யம் நான் என்கின்ற ஞானத்தை பெற்று. இதோட முடியுது. கடைசி ஸ்லோகம் படிச்சிடலாம். கடைசியில அந்த
ஓம் தத்சதிதி ॐ तत्सदिति ஸ்ரீமத் பகவத்கீதாசு श्रीमद्भगवद्गीतासु உபனிஷத்சு उपनिषत्सु பிரம்ம வித்யாயாம் ब्रह्मविद्यायां யோகசாஸ்திரே योगशास्त्रे ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே श्रीकृष्णार्जुनसंवादे புருஷோத்தம யோகோ நாம पुरुषोत्तमयोगो नाम பஞ்சதசோத்யாயः. पञ्चदशोऽध्यायः। புருஷோத்தம யோகம் என்று அழைக்கப்படுகின்ற 15வது அத்தியாயம் நிறைவுபடுகின்றது. புருஷோத்தமனை அடையக்கூடிய வழியை சொல்லுகின்ற உபதேசிக்கின்ற 15வது அத்தியாயம். புருஷோத்தம யோகம்னா அர்த்தம் புருஷோத்தமனை அடைகின்ற வழியை உபதேசிக்கின்ற இந்த 15வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. ஓகே, நம்ம முதல் ஸ்லோகம் ஒரு தடவை படிச்சுள்ளோமா? நான் ரிப்பீட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ॐ श्री परमात्मने नमः। அத பஞ்சதசோத்யாயः अथ पञ्चदशोऽध्यायः। புருஷோத்தம யோகः. पुरुषोत्तमयोगः। ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच ஊர்ಧ್வமூலமதः சாகம் ऊर्ध्वमूलमथ शाखम् அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் अश्वत्थं प्राहुरव्ययम् சந்தாம்சி யஸ்ய பர்ணானி छन्दांसि यस्य पर्णानि யஸ்தம் வேத ச வேதவித். यस्तं वेद स वेदवित्। நம்ம பகவானுடைய பிரம்மகிருஷ்ணருடைய அருளாலையும் பூஜ்ய குருதேவ் சுவாமி சின்மயானந்தருடைய அருளாலையும் நம்ம குரு பரம்பரையுடைய அருளாலையும் நம்ம இந்த 15வது அத்தியாயம் முடிச்சிருக்கோம். நம்ம சொன்னது போல பகவானே சொன்னது போல சாஸ்திரம் இதுவே ஒரு முழுமையான சாஸ்திரம். அதை நம்ம படித்து புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் குருவுக்கும் நம்மளுடைய நன்றியை செலுத்திக் கொண்டு நம்ம இதை நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.